கேரளாவில் அமீபா நோய் பரவல் காரணமாக சபரிமலை செல்லும் பக்தர்களுக்கு தமிழக சுகாதாரத்துறை சார்பில் பல அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். சபரிமலை செல்லும் பக்தர்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன, விவரங்கள்? கேரளாவில் ஆறுகள், நீரோடைகள் மற்றும் குளங்கள்ல பரவி மூளையை தின்னக்கூடிய அமீபா மூளை காய்ச்சல் பாதிப்பால கேரளாவில் 36 பேர் உயிரிழந்திருப்பதாக அந்த மாநிலத்துடைய சுகாதாரத்துறை தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. மேலும் சபரிமலை செல்லக்கூடிய பக்தர்களுக்கு நீர்நிலைகள்ல குளிக்கும் போது மூக்கிற்குள் நீர் செல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பது போன்ற பல்வேறு அறிவுறுத்தல்கள் அந்த மாநில சுகாதாரத்துறையின் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் தமிழகத்துல பொது சுகாதாரத்துறையின் தரப்புல கேரளா செல்லக்கூடிய தமிழக பக்தர்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களும் வழிகாட்டுதல்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில சபரிமலை செல்லக்கூடிய பக்தர்கள் ஏற்கனவே ஏதேனும் மருத்துவ சிகிச்சையில இருப்பவர்களாக இருந்தால் அதற்கான மருத்துவ ஆவணங்கள் மற்றும் மருந்துகளோட அந்த மாநிலத்திற்கு பயணிப்பது அவசியம் எனவும், சபரிமலை யாத்திரை புறப்படுவதற்கு முன்பு நடைபயிற்சி போன்ற எளிதான உடற்பயிற்சிகளை மேற்கொண்டு தொடர்ந்து கொதிக்க வைத்த நீரையே குடிக்க வேண்டும், மலையேறும் போது மெதுவாகவும் இடைவெளி விட்டு ஏற வேண்டும் உள்ளிட்ட வழிகாட்டுதல்களை தமிழக பொது சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சபரிமலைக்கு செல்லக்கூடிய மக்கள் ஆறுகள்ல குளிக்கும் போது மூக்கிற்குள்ளே நீர் செல்லாமல் பக்தர்கள் கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறாங்க. கொரோனா தொற்று போல இந்த நோய் பரவாது என்ற சூழல்ல சபரிமலை செல்பவர்கள் எந்த ஒரு அச்சத்திற்கும் ஆளாக வேண்டாம் அப்படின்றத தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சபரிமலைக்கு சென்று தமிழகம் திரும்பிய பக்தர்கள் 3 நாட்களுக்கு பிறகாக காய்ச்சல், தலைச்சுற்றல், உடல் வலி, வாந்தி, மயக்கம், சுவை மாற்றம், பின்கழுத்து பகுதிகளில் இறுக்கம் உள்ளிட்ட அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக சம்பந்தப்பட்ட மருத்துவமனைக்கு செல்லவும் என தமிழக பொது சுகாதாரத்துறை வழிகாட்டுதலை வழங்கியிருக்கிறாங்க. சபரிமலை சென்று திரும்பக்கூடிய பக்தர்களுக்கு ஏதேனும் உடல்நல பாதிப்புகள் கண்டறியப்படக்கூடிய பட்சத்துல அவர்கள் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்படக்கூடிய பட்சத்துல உடனடியாக பாதிக்கப்பட்டு ஆளாகக்கூடிய நபர்கள் குறித்தான தரவுகளை சேகரித்து உடனுக்குடன் பொது சுகாதாரத்துறைக்கு, தமிழக பொது சுகாதாரத்துறைக்கு தகவலை தெரிவிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு சுகாதாரத்துறை தரப்புல உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் கேரள மாநில எல்லையை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களான கோவை, தென்காசி, தேனி, கன்னியாகுமரி, நீலகிரி உட்பட கேரள மாநிலத்தை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல எல்லையோர பகுதிகளில் இந்த நோய் பாதிப்பு கண்டறியப்படுகிறதா என்பதை தொடர்ச்சியாக கண்காணிப்பில் ஈடுபடுவதற்கும் சம்பந்தப்பட்ட மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலர்களுக்கு உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன்.